வாங்க இன்றைய வீடியோவில் சென்னை நூலகங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். சென்னையின் பழமை, அறிவுப்புரட்சி ஆகியவற்றின் அங்கமாக விளங்கும் நூலகங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்த பண்பாட்டு தலங்கள் ஆகும். அவற்றுள் சில: சென்னை இலக்கிய சங்கம் 1812 கோட்டை கல்லூரியின் நினைவாக உருவான இந்நூலகம் அரிய பல நூல்களை கொண்ட இந்தியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்று. கன்னிமாரா நூலகம் 1860 அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்ட இந்நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகமாகும். கீழ்திசை சுவடிகள் நூலகம் காலின் மெக்கன்ஸின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட இந்நூலகம் அரிய ஓலைச்சுவடிகள், தாள் சுவடுகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 தொடங்கப்பட்ட இந்நூலகம் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகமாகும். தமிழாய்வு நூலகங்கள் சிறப்பு நிலையில் தமிழாய்வு நூல்களை கொண்ட உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மரமலை அடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், ஊவேஷா நூலகம் போன்றவை முக்கியமானவை. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.